அடுத்த சாப்டர் செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூஐ காம்பனன்ட் இருக்குது. அந்த யூஐ காம்பனண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லீனியர் லேஅவுட் வச்சுக்கலாம். ஓரியன்டேஷன் வெர்டிக்கல்னு வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 செக் பாக்ஸ் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டன். செக் பாக்ஸ் வித் ஹைட்டு ஆஸ் யூஷுவல் ரேப் கண்டென்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் CB1ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஐடி மட்டும் மாற்றிடுறேன். இது வந்து செக் பாக்ஸ் 2 ஆப்ஷன் 2, அதாவது CB2. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் 2 செக் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு பட்டன். with the height as usual wrap content. text வந்து ஓகேன்னு வைக்கிறேன். ஓகே பட்டன்னு பேர் வச்சாச்சு. ஸோ இதுதான் செக் பாக்ஸ். இப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணேன்னா எந்த செக் பாக்ஸ் வந்து டிக் ஆகிருக்கு அப்படின்னு காட்டணும். மல்டிபிள் செக் ஆப்ஷன் இருக்காங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த செக் பாக்ஸ் டிக் ஆனால் அந்த ஈவெண்ட் லிசனரை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போன வீடியோவில் அந்த இமேஜ் இருந்த கோடு இருக்குது, அதை அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் பாக்ஸுக்கு செக் சேஞ்ச் லிசனர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி check box 1 find view by id. அந்த ஆப்ஜெக்ட் வந்து செக் பாக்ஸ் r.id.cb1 பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியாச்சு. அது இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் என்டர் வச்சோம்னா இந்த செக் பாக்ஸ் இம்போர்ட் ஆகிடும். அடுத்தது CB2 செக் பாக்ஸ் 2. அடுத்தது பட்டன் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ by id, ஆப்ஜெக்ட் டைப் பட்டன், r.id.ok பட்டன். ஓகே, இப்போ இந்த 3 காம்பனண்ட்டுக்குமே நம்ம லிசனர் எழுதுவோம். ஆனால் பட்டனுக்கு வந்து கிளிக் லிசனர் எழுதுவோம். செக் பாக்ஸுக்கு வந்து செக்டு சேஞ்ச் லிசனர்னு ஒன்று இருக்குது, அதை எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து செக் பாக்ஸ் 1 டாட் செட் ஆன் செக்டு சேஞ்ச் லிசனர். ரைட், இதுக்குள்ள நம்ம என்ன ஈவெண்ட் நடக்கணுமோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். இந்த ஈஸ் செக்டு அப்படிங்கிற வேல்யூவில் தான் நமக்கு வந்து டேட்டா வரப்போகுது. அதாவது அந்த செக் பாக்ஸ் செக் ஆயிருக்கா இல்லையாங்கிற டேட்டா நமக்கு கொடுக்கும். ஏன்னா நம்ம டிக் பண்ணாலும் இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும், அன்டிக் பண்ணாலும் இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். ஸோ அதை நம்ம செக் பண்ணுவோம். இஃப் ஈஸ் செக்டு ட்ரூவாக இருந்தால் ஆப்ஷன் 1 செலக்டட்னு போட்டாச்சு. ஒரு டோஸ்ட் மெசேஜ். இல்லை அப்படின்னா option 1
டீசெலக்டட்னு போட்டாச்சு. இதே மாதிரி செக் பாக்ஸ் 2க்கும் நான் ஈவெண்ட் லிசனர் எழுதணும். செக் பாக்ஸ் 2 அதே தான், ஆப்ஷன் 2 இந்த இடத்துல. ஓகே, 2 செக் பாக்ஸ்க்கு இப்போ ஈவெண்ட் லிசனர் எழுதியாச்சு. இப்போ வந்து அடுத்தது பட்டனுக்கு தான் எழுதணும். பட்டனுக்கு என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக ஓகே பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிஸ்டனர் இதுக்குள்ள ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். மியூட்டபிள் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிட்டு இஃப் செக்பாக்ஸ் 1 டாட் இஸ் செக்டு ட்ரூவா இருந்துச்சுன்னா செலக்டட் ஆப்ஷன்ஸ் டாட் ஆட் ஆஃப் ஆப்ஷன் 1ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது அதே மாதிரி இஃப் செக்பாக்ஸ் 2 டாட் இஸ் செக், ஏன்னா செக் பாக்ஸுங்கும் போது சிங்கிள் ஏதாவது ஒரு செக் பாக்ஸ் தான் செக் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ரேடியோ பட்டன்னா தான் ஏதாவது ஒன்று செலக்ட் ஆகும் அந்த குரூப்பில். செக் பாக்ஸில் எல்லா செக் பாக்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ 2 செக் பாக்ஸுக்கும் நம்ம வந்து செக் ஆகிருக்கா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னென்ன செக் பாக்ஸ் டிக் ஆகிருக்கோ அதெல்லாம் அந்த ஸ்ட்ரிங் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். இஃப் selected options dot is not empty எம்டியா இல்லாத பட்சத்தில் டோஸ்ட், இந்த டோஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக டாலர் செலக்டட் ஆப்ஷன்ஸ் டாட் ஜாயின் டு ஸ்ட்ரிங். இது என்ன பண்ணுன்னா அந்த எல்லா 2 ஆப்ஷனையும் ஒரு சேர கன்காட்டினேட் பண்ணி ஸ்ட்ரிங்காக நம்ம கொடுத்துரும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா இந்த டோஸ்ட் மெசேஜ் அப்படியே காப்பி பண்ணி நோ ஆப்ஷன் செலக்டட்னு போட்டாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒரு பட்டன். ஒவ்வொரு செக் பாக்ஸையும் டிக் பண்ணும்போது நமக்கு ஒரு டோஸ்ட் மெசேஜ் ஒரு செலக்ட் பண்ணியிருக்குமா இல்லையான்னு, அப்புறம் ஓகே கிளிக் பண்ணால் எது 2 செலக்ட் ஆகிருக்கா இல்லை ஏதாவது 1 செலக்ட் ஆகிருக்கா இல்லை 2மே செலக்ட் ஆகலையான்னு நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ இதை நம்ம மொபைலில் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மொபைல் கனெக்ட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ரன் பண்ண போகிறேன். ஸோ இது பில்ட் ஆகி ரன் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ 2 செக் பாக்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு செக் பாக்ஸை டிக் பண்ண போகிறேன். டோஸ்ட் மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நான் அன்டிக் பண்ணாலும் எனக்கு ஒரு டோஸ்ட் மெசேஜ் வரும், டீசெலக்டட்னு வருது. அதே மாதிரி ஆப்ஷன் 2க்கும் வரும், செலக்ட் ஆனாலும் வரும், டீசெலக்ட் பண்ணாலும் வரும். இப்போ நான் 2யுமே செலக்ட் பண்ணாத பட்சத்தில் ஓகே பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எந்த ஆப்ஷனும் செலக்ட் ஆகலைன்னு வரும். நான் ஆப்ஷன் 1 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெசேஜ் போனதுக்கப்புறம் ஓகே கொடுக்குறேன். பட்டன் கிளிக் லிஸ்டனர் என்ன சொல்லுது, செலக்டட் ஆப்ஷன் 1. இப்போ 2வது ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த டோஸ்ட் மெசேஜ் போனதுக்கப்புறம் நான் ஓகே பட்டன் கிளிக் பண்ண போகிறேன். ஆப்ஷன் 1,2 2 செலக்ட் ஆயிடுச்சுன்னு காட்டிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து செக் பாக்ஸை வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும்.